வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கான இந்த வார விருந்தினர் துக்ளக் ஆசிரியர் திரு சோ ராமசாமி அவர்கள். ஒரு நாடக ஆசிரியராக, வழக்கறிஞராக, பத்திரிகையாளராக, ஒரு கருத்தாளராக, சுதந்திர சிந்தனையாளராக கடந்த பல பத்தாண்டுகளாக தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி வரக்கூடியவர். அதன் மூலம் மக்கள் கவனத்தை ஈர்த்து வரக்கூடியவர். அவரோடு நேர்காண்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இத்தனை ஆண்டுகால எழுத்து அனுபவத்தில், கருத்து சொல்கிற அனுபவத்தில் உங்களுக்கு மனதில் பட்டதை துணிச்சலாக சொல்லி வந்திருக்கீங்க. அதை ஏற்கிறாங்களா இல்லையான்றது பற்றி கவலைப்படாமல் சொல்லி வந்திருக்கீங்க. இதில் நீங்கள் சாதிச்சதுன்னு எதை நினைக்கிறீங்க சார்? சாதிச்சதுன்னு என்னுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்ன்றீங்களா? எழுத்தின் மூலமாக நீங்கள் சாதித்தது. என்னுடைய எழுத்தின் மூலமாக நான் முதல் இஷ்யூ துக்ளக்கில் சொன்னது, என்னை சுற்றிலும் நான் பார்க்க போகிறேன், மற்றவர்களையும் அம்மாதிரி அது பார்க்க வைக்கும் என்னுடைய எழுத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்றது தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இஷ்யூவில். தட் ஐ திங்க் ஐ எம் டூயிங், மேக்கிங் பீப்புள் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தெம். அதுதான் நான் செய்ய முனைந்தது துக்ளக் மூலமாக. நாடகத்தின் மூலமாக பொலிட்டிக்கல் சட்டார் நிறைய பண்ணோம். இதனால் என்ன சாதிச்சேன்னு கேட்டேன்னாக்க, யாரையாவது நான் ஒசத்தி விட்டேனான்னு கேட்டாக்க, அது நான் பண்ணேன்னு நான் சொல்லிக்க முடியாது. என்னால் ஒருத்தன் வசந்தான், என்னால் ஒருத்தன் பதவிக்கு வந்தான், இல்லை என்னால் ஒருத்தன் கலெக்டர் ஆனா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ஒரு பள்ளி ஆசிரியரோ ஒரு இல்லை சாதாரண வாக்காளன், பொலிட்டிக்கலி பார்த்தா வாக்காளன். ட்ராமான்னு எடுத்துட்டீங்கன்னாக்க நான் ரைட்டர், ஆக்டர். சினிமான்னு எடுத்துட்டீங்கன்னா ரைட்டர், ஆக்டர், டைரக்டர். இவங்கெல்லாம் எவ்வளோ சாதிக்க முடியும்? பொழுதுபோக்கு உதவ முடியும். அதை நான் செய்து வந்திருக்கிறேன். நான் அளிக்கிற பொழுதுபோக்கு கிளீனானது, நீட், டீசன்ட். அதை நான் சொல்லிக்க முடியும். இதிலெல்லாம் என்ன சாதிச்சேன்னு கேட்டால், நான் என்ன ஒரு டேம் கட்டினா, இல்லை ஒரு கோவில் கட்டினேன்னா, இல்லை ஒரு பள்ளிக்கூடம் கட்டினேன்னா, இல்லை 1000 பேருக்கு பாடம் நடத்தினான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. இது என்ன சாதிச்சேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மற்றவங்க எதனா சொல்லலாம். பட் என் லெவலில் இருக்கிறவன் சாதனைன்னு சொல்லிக்கூடியது எதுன்னு எனக்கு தெரியல. துக்ளக் 80களில் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஒரு பத்திரிகை. நீங்களே ஒரு ஆண்டு விழாவில் சொல்லியிருக்கீங்க, 1,75,000 காப்பீஸ் வரலையும் விற்கப்பட்டது. ஒரு பல மக்கள் பிரச்சனை சார்ந்த பல பிரச்சனைகள், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் கூட அதில் இருந்ததுன்னு சொல்லலாம். அதனுடைய தற்போதைய நிலை என்று வருகிற போது சர்க்குலேஷன் பாதிக்கு குறைவாக குறைந்திருக்கக்கூடும். அந்த சரிவிற்கு காரணம் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு காரணமாக? குறைஞ்சிருக்கு, சர்க்குலேஷன் டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு. இதில் என்ன சரிவு வேண்டியிருக்கு? எனக்கு ஒன்றும் சரிவு கிடையாது. பட் இது எதனால் இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சர்க்குலேஷன் குறையிறதுன்னா, முதல்ல தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றி ஒரு விமர்சனம் வரக்கூடாது. நான் பத்திரிகை ஆரம்பிக்கிற சமயத்தில் சிஎன்ஏ பற்றி விமர்சனம் வரக்கூடாது, கலைஞரை பற்றி விமர்சனம் வரக்கூடாது, திமுகவை பற்றியும் விமர்சனம் வரக்கூடாது. அது பண்ணுறதுக்கு ஒரு பத்திரிகையும் தயாராக இல்லை. ஏன்னா பயம். அந்த பயத்தை போக்கின பத்திரிகையாக துக்ளக் விளங்கியது. எடுத்த உடனே அதனுடைய சக்ஸஸுக்கு அதுதான் காரணம். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு சொன்னீங்க, கூவம், வீராணம், இதெல்லாம் போட்டோம். இதெல்லாம் போட்டப்போ அமைச்சர் சாதிக் பாட்ஷா அசம்பிளியில் போய் சொல்கிறான்னு சொன்னார். நான் சொல்கிறேன் அமைச்சர் தான் போய் சொல்கிறார், அசம்பிளிலேயே போய் சொல்லியிருக்கார் இப்படின்னு நான் சொல்கிறேன். இது நான் சொல்கிறது தப்பாக இருந்ததுன்னா இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் இஷ்யூ. அமைச்சர் சொல்கிறது தப்பாக இருந்ததுன்னா அவர் மேலே ப்ரிவிலேஜ் இஷ்யூ வரணும். ரெண்டில் ஒன்றும் வரலன்னா இந்த அசம்பிளி கையால் ஆகாத அசம்பிளின்னு எழுதினேன். இதை பட்டரஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இதுக்கு சாட்சியம் கொடுக்கறதுக்காக எங்கிட்ட இருந்த ஆதாரமெல்லாம் கொண்டு போய் ஒரு பெரிய பத்திரிகை, மிகப்பெரிய பத்திரிகை அவர்களிடம் காட்டி இந்த மாதிரி ஆதாரம் வச்சுருக்கேன், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அமைச்சர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலை போடுங்கன்னா போட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா டிஎம்கே கிட்ட அப்போ அவ்வளோ பயம், என் பதிலை போட முடியாதுன்னுட்டாங்க. நான் ப்ரூவ் பண்ணுறேன்.
நோ இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இந்த வம்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் திமுக மேலே அவ்வளோ பயம் இருந்த காலம் அது. ஏன்னா ரவுடியிசம் அப்படி இருக்கும். எங்கள் ட்ராமாலெல்லாம் முட்டையெல்லாம் அடிப்பாங்க. அப்புறம் வந்து என் மேலே நான் இந்த காங்கிரஸோ காமராஜ் ஆதரிச்ச எலெக்ஷன் மீட்டிங்கெல்லாம் பேச போன போது ஆசிட் வீசப்பட்டது. அது அப்புறம் இலங்கை சமாச்சாரத்துக்காக. அப்போது சைக்கிள் செயின், பாம்பை மீட்டிங்கில் விடுறது, காளமாட்டை விரட்டுறது, என் காரில் கத்தி அடிக்கிறது, என்னென்னமோ நடந்தது. இதெல்லாம் அந்த பீரியட் அப்படி இருந்த பீரியடில் நடத்தினதுனால ஒரு பெரிய ஒரு இது ஈர்ப்பு இதுக்கு வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணாத பேப்பரே கிடையாது. அப்போ முகமது பின் துக்ளக்கில் வந்த சினிமாவில் சொல்கிறேன் நான், வந்த அரசியல் விமர்சனம் அதுக்கு முன்னாலே எதுலேயும் வந்தது கிடையாது சினிமாவில். அதில் அவ்வளோ அரசியல் விமர்சனம் வந்தது. அதுக்காக அதை பேன் பண்ணால் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னாங்க. நான் போராடினேன், ஜனங்களை எல்லாம் தந்தி கொடுக்க சொன்னேன். கடைசியில் ஒரு மாதிரியாக சில கட்ஸோடு அதுக்கு பர்மிஷன் வாங்கினோம். ஆனால் இன்றைக்கி அரசியல் விமர்சனம் இல்லாத சினிமாவே கிடையாது. நாங்கள் பண்ணது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறாரு, ஜட்ஜு லஞ்சம் வாங்குறாரு, என்னென்னமோ வருது சினிமாவில். அன்றைக்கி அவ்வளோ தூரம் நாங்கள் சொல்லலை. இந்த சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற ஃப்ரீடம். அது நாங்கள் ஒருத்தர் தான் எழுதுவோன்றது இல்லை. இப்போ யார் ஒன்றாலும் எழுதலாம். மற்றவங்க இன்னும் சுவாரஸ்யமாக எழுதுகிறாங்க என்னை விட. காரணம் அவங்களதில் கதை நிறைய இருக்குது. கற்பனையாக எழுதினா சுவாரஸ்யம் நிறைய கூடும். அது ஜனங்களுக்கு வேண்டிருக்கு. இன்றைக்கி சினிமா இல்லாமல் பத்திரிகைகள் நடத்தினா அதுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு. மக்கள் ரசனைன்றது எப்போவும் ஒரு லெவலில் தான் இருக்கும். அது நான் மக்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறவன் இல்லை. நான் பிடிவாதமாக என் ரசனையிலேயே நான் இருப்பேன். அதுதான் மெயின் ரீசன். கருத்தை தான் நீங்கள் அதிகம் எழுதுறீங்க. உங்களுடைய சொந்த கருத்தை, உங்களுக்கு சரின்னு படுற கருத்தை எழுதுறீங்க. அது எல்லா நேரத்திலும் நடுநிலையானதாக இருக்கிறதா? நடுநிலை தான். நடுநிலைனாக்க தான் ஒரு தப்பு அபிப்பிராயம் என்ன, நடுநிலைன்னா இதுவும் சரி அதுவும் சரி, இதுவும் தப்பு அதுவும் தப்பு இப்படின்னு சொன்னால் தான் நடுநிலைன்னா அது நடுநிலையே இல்லை. அது பிதற்றலான நிலை. அது மேட்ச்சில் அம்பையர் நடுநிலையை வகிக்கிறார். அவர் ஒருத்தனுக்கு அவுட்டு கொடுத்தாருனா இது என்ன நடுநிலையே இல்லையே. ஒருத்தனுக்கு அவுட் கொடுக்குறாரு இவர், அந்த கட்சிக்கு இது போல் பண்ணுற கட்சிக்கு சாதகமாக போச்சே அப்படின்றதும். சிக்ஸர் கொடுத்தாருனா இது என்ன பேட்டிங் சைடுக்கு சாதகமாக இவர் தீர்ப்பு கொடுக்குறாருன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்தாருனா இவர் என்ன வாதிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்டாரு, ரெண்டு பேருக்கும் சாதகமாக தீர்ப்பு கொடுக்க முடியுமா? நான் அதனால் when I judge a thing I openly say this is how I see it அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சார்புடைய நிலை அல்ல, அதுதான் நடுநிலை. உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டே எல்லா நேரத்திலும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் சப்ஜெக்டிவ் தான். என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டுன்றது என்னை பொறுத்த அளவில் அப்ஜெக்டிவ் தான், நாட் சப்ஜெக்டிவ். பட் அது வந்து எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்குமா இருக்காதான்றது மற்றவங்க அபிப்பிராயத்தை பொறுத்தது. இதில் ஜட்ஜ்மெண்ட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறமே ஒழிய அது அபிப்பிராயம். கரெக்டாக சொல்லணும்னா ஒப்பீனியன். என்னுடைய ஒப்பீனியனை நான் கொடுக்குறேன், நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கலாம். என் ரீடர்ஸ்லேயே, துக்ளக் ரீடர்ஸ்லேயே பல பேர் என்னுடைய அபிப்பிராயத்தை ஏற்றுக்காமல் இருக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது, கவலைப்பட்டதே இல்லை, படவும் மாட்டேன். அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த். 96 பார்த்தீங்கன்றால் அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சியை அகற்றுவதற்காக திமுகவையும் தமாக ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினீங்க. அதுக்கு ரஜினியை ஆதரவும் கூட தெரிவித்தார். அதற்கு பிறகு 2001 அந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை அனுப்புவதற்காக அதிமுக தலைமையில் ஒரு பெரிய அணி அமைப்பதற்கு நீங்கள் பணியாற்றிருக்கிறீர்கள். திமுகவையும் பிஜேபியையும் 99 சேர்த்ததில் உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அப்போது அபிப்பிராயம் சொல்கிறவர்ன்ற நிலையை தாண்டி ஒரு அரசியல் செயல்பாட்டாளராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை பத்திரிகையாளராக பார்க்க வேண்டுமா, ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாக பார்க்க வேண்டுமா? சார், நீங்கள் என்னை எப்படி பார்த்தாலும் ஐயோ இவர் இப்படி பார்க்குறாருன்றதுக்காக நான் மாற போகிறதில்ல. நான் இருக்கிறபடி தான் இருக்க போகிறேன். அதனால் நீங்கள் எப்படி வேணும்னாலும் பாருங்கள், தப்பு இல்லை. உங்கள் ஜட்ஜ்மெண்ட் அது, உங்கள் அபிப்பிராயம், உங்களுக்கு அந்த ரைட் இருக்குது. என் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ரைட் இருக்கிற மாதிரி உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது. பட் இந்த அரசியல் செயல்பாடுகள் பற்றியெல்லாம் சொன்னீங்க. இது வந்து ஆரம்பித்தது 1972.
காமராஜ் காங்கிரஸ், தாபர காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் இணைய வேண்டும். அப்போ தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பலம் பெறும். காமராஜ் லைஃப் டைமில் அது நடக்கலைன்னால் அது அப்புறம் சரியாகவே நடக்காது. காமராஜ் லைஃப் டைமில் அது நடந்தால் காங்கிரஸ் பழைய மாதிரி தனித்தன்மையுடன் விளங்கி தனியாகவே தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய பலத்தை பெறும்னு நான் நம்பினேன். அதுக்காக காரியத்தில் இறங்கினேன். இப்போ நான் நம்புகிற ஒரு காரியத்தை எழுதிவிட்டு அந்த அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டு அப்படியே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக அந்த அபிப்பிராயம் செயல்படணுன்றதுக்காக சில காரியங்களை செஞ்சால் அது தப்பா? என் அபிப்பிராயம் அது. இன்னும் யார் அபிப்பிராயத்தையும் செயல்படுத்துறதுக்காக இல்லை, என் அபிப்பிராயம். அதுக்காக சில முயற்சிகளை எடுத்தேன். அது சில காரணங்கள். நான் இப்போ எப்போவுமே ரொம்ப பர்சனலாக சில பேரோட இதெல்லாம் நடந்ததுன்னா தலைவர்களோட என்ன நிறைய பேர் என்னை நம்பி பேசுகிறாங்க. தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள்லேருந்து மாநில தலைவர்கள் உட்பட, நான் விமர்சனம் செய்கிற கலைஞர் உட்பட எவ்வளோ பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நான் வெளியில சொல்ல மாட்டேன், எழுதவும் மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நடந்த சில காரியங்கள்னால அது நான் இந்திரா காந்தியும் சந்தித்து பேசி காமராஜோட பேசி எவ்வளோ நடந்தது. ஆனால் அது நடக்கலை. அன்றைக்கி ஆரம்பிச்சது இது. அதுக்கப்புறம் அதோட முடியல. இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க, அது உங்கள் அபிப்பிராயம். அந்த கட்சி இதான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஓட்டு போடுறீங்க. நீங்கள் வேறு யார்கிட்டையுமே அதை சொல்ல மாட்டீங்களா, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு? நான் சொல்லுவேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போடு, இதுதான் நல்லதுன்னு காரணங்களை சொல்லுவேன், டிஸ்கஸ் பண்ணுவேன். டீ கடைகளில் அந்த டிஸ்கஷன் நடக்கிறது, காலேஜுகளில் அந்த டிஸ்கஷன் நடக்கிறது, இப்போது வெளியில் நடக்கிறது, வீடுகளில் நடக்கிறது. குடும்பத்துக்குள்ளேயே சில பேர் இந்த கட்சின்னு வாங்க, சில பேர் அந்த கட்சின்னு வாங்க, டிஸ்கஷன் நடக்கும். ஒரு கட்சிக்கு ஓட் போடுன்னு சொல்கிறவங்க அது ஏன்றதை சொல்லுவாங்க. இதை பெரிய அளவில் சொல்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆஸ் அ ஓட்டர் எனக்கு ஐ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு மோர் பீப்புள். அதனால் அவங்கக்கிட்ட அதை சொல்கிறேன், அவ்வளோதான். இதில் என்ன தப்பு? அவங்கக்கிட்ட அதை சொல்கிறதோட சரி அவங்ககிட்ட சொல்லிவிட்டோம், அதோட விட்டுடலான்னு இல்லாமல் இந்த கட்சி ஜெயிக்கணும்னா இந்த கூட்டணி வந்தால் தான் நல்லது அப்படின்னு நான் எழுதிவிட்டு அதுக்காக உழைக்கிறேன். இஃப் பாசிபிள். எல்லா டயத்துலையும் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி சில டயத்துல எல்லாம் அதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டு ஏடிஎம்கே விஜயகாந்த் கூட நீங்கள் விட்டீங்க, பண்ணியிருக்கேன். அதில் எந்த தப்பும் கிடையாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய அபிப்பிராயம், அதை நான் மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். அந்த அபிப்பிராயத்தை செயல்பட வைக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டினால் அதை செய்கிறேன்.